உயிருக்கு எதிராக வரக்கூடிய போராட்டம். நேருக்கு நேராக சில நபர்களை, சில ஆட்களை நமக்கு விரோதமாக பிசாசு எழுப்பிவிட்டு நமக்கு விரோதமாக போராடவே. தாவீதின் வாழ்க்கையில சந்தித்த சத்துருக்களை பாருங்க. வா, இன்னைக்கு உன்னை வெட்டி உன் தலையை எடுத்து உன்னை பட்சிகளுக்கு ஆகாரமாக மாற்ற போறேன் கோலையா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல அந்த ஒரே நோக்கம் என்னன்னா, நம்முடைய உயிரை எடுக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம மேல உள்ள தேவனுடைய அபிஷேகம், நம்ம மேல உள்ள தேவனுடைய திட்டம், நம்ம மேல உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தம், உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை, இதெல்லாம் அறிஞ்ச பிசாசு இவன் அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய உயிரவே எடுக்க போராடுவான். தாவீது சொன்னாரு, கோலியாத்தே, உன்னெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்ன கரடியை பார்க்க வச்சாரு, சிங்கத்தை பார்க்க வச்சாரு. எல்லாம் 1 to 1 யுத்தத்துல எனக்கு வெற்றி கொடுத்த கர்த்தர் உனக்கு முன்னாலேயும் எனக்கு ஒரு வெற்றியை தருவாரு. இன்றைக்கு உங்க லைஃப்ல 1 to 1 நேருக்கு நேர் யுத்தம் சந்திச்சுட்டு இருக்கீங்களே, இது போன்ற யுத்தத்தை உங்க வாழ்க்கையில சிறிய அளவிலோ வேறு அளவிலோ ஏற்கனவே நீங்க சந்திச்சீங்க. அந்த யுத்தத்துல கர்த்தர் உங்களை சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்கவில்லை. அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை கைவிட்டு விட மாட்டார். இந்த பிரச்சனையில நீங்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாய் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை எதை நம்ப பண்ணினாரோ அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்.